අපේ මාකට් එකෙන් 43%ක්ම තෙල් எமது சந்தையில் 143 வித எரிபொருள் விநியோகம் தனியார் துறையினால் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே அவர்கள் 200 ரூபாய் வரை எரிபொருள் விலையை அதிகரிக்குமாறு கோரிக்கை முன்வைத்தனர். அதனை நாம் மறுதலித்து செல்ல முடியாது. மறுபக்கம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தற்போது நட்டத்தில் எரிபொருளை விற்பனை செய்து வருகிறது. இன்னும் பாரிய நட்டத்தில் எரிபொருளை விற்பனை செய்தால் அடுத்த தொகை எரிபொருளை கொண்டு வருவதில் பிரச்சனை ஏற்படும். இப்போது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்த விலை அதிகரிப்புக்கு உட்படாவிட்டால் அடுத்த கப்பலில் எரிபொருளை கொண்டு வர அதிக கடனை பெற வேண்டி ஏற்படும். அதற்கு அதிக வட்டி செலுத்த வேண்டும். இவை அனைத்தையும் ஈடு செய்ய மீண்டும் பாரிய அளவில் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டி ஏற்படும். உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை அதிகரிப்பை கவனத்தில் கொண்டே இலங்கையின் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டது. தற்போதைய நிலைமையை பார்க்கும்போது இதனை விட அதிக பெருமானத்திலேயே எரிபொருள் விலையை அதிகரித்திருக்க வேண்டும். எனினும் அரசாங்கம் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு, நிறுவனங்கள் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு, மறுபக்கம் மக்கள் மீது இந்த விலை அதிகரிப்பின் ஒரு பகுதியை கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதற்கமைய 1 லிட்டர் டீசலுக்கு அரசாங்கம் 100 ரூபாவை நட்டமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாவை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அதற்காக மாதம் ஒன்றுக்கு 20 பில்லியன் ரூபாவை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது. நிறுவனங்கள் இன்னும் ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்கின்றன. அதன் பின்னர் மக்களுக்கான இந்த விலை அதிகரிப்பை அறிவித்துள்ளோம். எனவே மக்களிடம் கோருவது எரிபொருள் பயன்பாட்டை சிக்கனமாக மேற்கொள்ளுங்கள் என்பதாகும். இன்று காலை முதல் ஒவ்வொரு வாகனங்களுக்காக வழங்கப்படுகின்ற எரிபொருள் கோட்டா அளவை அதிகரித்திருந்தாலும் நீங்கள் பொறுப்புணர்வுடன் புத்தி சாதுரியமாக எரிபொருளை பயன்படுத்த வேண்டும். எரிசக்தி மற்றும் மின்சாரத்தை பயன்படுத்தும் போது வீண் விரயங்களை குறைத்து அதிக பயன்பாட்டையும் மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். අපට රටක් හැටියට මේකට මුහුණ දීමේදී අපේ සීමාවන් පවතිනවා. කළ හැකි එක දෙයක් තමයි පරිභෝජනය දැනුවත්ව යම් ප්‍රමාණයක සීමා කරන එක. තෙල් සැපයුම ගත්තොතින් අපි මේ වෙනකොට අපේ 17 වෙනිදා අපි ක්ෂණික මිලදී ගඩින් වලට ගිහිපු එකත් එක්ක අපිට எரிபொருள் விநியோகத்தை பார்த்தால் கடந்த 17ஆம் தேதி அவசர கொள்வனவுக்கு சென்றதை அடுத்து டீசல், 92 ரக பெட்ரோல், உராய்வு எண்ணெய் ஆகியவற்றுக்காக எமக்கு கிடைத்த விலைமணி ஊடாக அடுத்த மாதம் எந்த பிரச்சனையுமின்றி பயணிக்க முடியும். உராய்வு எண்ணெய் நாட்டுக்கு கொண்டு வரப்பட உள்ளதால் மின் விநியோக துண்டிப்புக்கான அவசியமும் இல்லை. நாங்கள் தொடர்ச்சியாக விலைமனு கோரலை முன்னெடுத்து எரிபொருள் கொண்டு வரும் செயல்பாட்டை முன்னெடுப்போம். டெண்டருக்கு புறம்பாக சென்று அமைச்சரவை அனுமதியோடு எரிபொருளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை வழங்க தீர்மானித்துள்ளோம். யாருக்காவது எரிபொருளை கொண்டு வர முடியுமாக இருந்தால் அவர்கள் தமது கோரிக்கைகளை அமைச்சின் செயலாளருக்கு மின்னஞ்சல் ஊடாக அனுப்ப முடியும். அதனை விசேட குழுவுக்கு அனுப்பி அனுமதி வழங்க முடியும். இப்போது அவ்வாறு 2 கோரிக்கைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாம் தொடர்ச்சியாக எரிபொருளை விநியோகிக்க முன்னெடுத்த நடவடிக்கைகள் ஊடாக தற்போது எந்த விதத்திலும் எமக்கு எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படாத விதத்தில் இதனை கட்டுப்படுத்த முடிந்துள்ளது. எனவே தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முகாமைத்துவம் செய்து ஒரு சில அர்ப்பணிப்புகளை செய்து எரிபொருளை குறைந்தளவு பயன்படுத்தி மின்சாரத்தை குறைந்தளவு பயன்படுத்தி செயல்பட வேண்டியது மிக அவசியமாகும். තේමක් කිරීම සහ තෙල් අවම විදියට පරිභෝජනය කිරීම, විදුලිය අවම විදියට පරිභෝජනය කර ගැනීම තමයි අවශ්‍ය වෙන්නේ. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள யுத்தம் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை துரிதமாக அதிகரித்துள்ள நிலையில் இலங்கையில் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கிறது. அதற்கமைய லங்கா வெள்ளை டீசலின் விலை 79 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 382 ரூபாவாகும். சூப்பர் டீசலின் விலை 90 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 443 ரூபாவாகும். ஆக்டேன் 92 ரக பெட்ரோலின் விலை 90 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 455 ரூபாவாகும். ஆக்டேன் 92 ரக பெட்ரோலின் விலை 81 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 398 ரூபாவாகும். மண்ணெண்ணெய் விலை 60 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 255 ரூபாய் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதேவேளை QR முறைமைக்கு அமைய வழங்கப்படும் எரிபொருள் கோட்டா நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வண்டிக்கு இதுவரை வாரம் ஒன்றுக்கு 15 லிட்டர் பெட்ரோல் வழங்கப்பட்ட நிலையில் அது தற்போது 25 லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டிக்காக இதுவரை 15 லிட்டர் வழங்கப்பட்ட நிலையில் அது தற்போது 20 லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வேன்களுக்கு 40 லிட்டர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அது 50 லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. லோரிகளுக்கு தொடர்ந்தும் 200 லிட்டரே வழங்கப்படும். மோட்டார் சைக்கிள்களுக்கு இதுவரை வாராந்தம் 5 லிட்டர் பெட்ரோல் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அது நேற்று நள்ளிரவு முதல் 8 லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 60 லிட்டராக காணப்பட்ட பஸ்களுக்கான கோட்டா தற்போது 100 லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. குவார்டர் சைக்கிளுக்கு 5 லிட்டர் வழங்கப்பட்ட நிலையில் அதுவும் 8 லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. விசேட சேவை வாகனங்களுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கோட்டா 40 லிட்டராகவே காணப்படுகிறது. காணி வாகனங்களுக்கு 25 லிட்டர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அது 40 லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது.